சென்ற ஏஞ்சலாவுக்கு பாராட்டுக்கள். அடுத்து யார்? ருவாலியா ஸ்ரீ கேந்திர வித்யாலயா இருக்காங்களா? அவங்க எஸ், வாங்க வாங்க வாங்க. அடுத்து யாரியா? அடுத்து சொல்லுங்க. நிரஞ்சனா சோலம் அடுத்து ரெடியா இருக்க. இங்க வந்துருங்க, இங்க இருக்குங்க. அன்பு உள்ளங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய வரவேற்பை நாங்கள் அளிக்கிறோம். இந்த சிறப்பு விழாவிலே இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த சிறப்பான விழாவிலே தற்போது இந்திய நாடார் பேரவை என்னுடைய கௌரவ தலைவர் திரு பாலாஜி எம் சுப்பிரமணியம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று கேட்ரிங் சர்வீஸ் பாலாஜி சுப்புரமணி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மனமாற வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம். என்னை போன்ற குழந்தைகளின் புத்தக பையை மட்டுமே அன்றைய தலைவர்கள் பார்த்த காலத்தில் எங்களின் நிறைப்பையை பார்த்து பசியோடு குழந்தைகள் கல்வி கற்க கூடாது என்று எண்ணி முதலாக இலவச மதிய உணவு திட்டத்தையும் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியையும் வழங்கி தமிழகத்தின் கல்வி கண் திறந்த த கிரேட் கிங் மேக்கர் தென்னகத்தின் கருப்பு காந்தி பெருந்தலைவர் காமராசரை பற்றி பேசுவதில் நானும் பெருமை கொள்கிறேன். வணக்கம், நான் உங்கள் ருவாலியா ஸ்ரீ முல்லை செல்வன். நான் கேந்திரிய வித்யாலயா நம்பர் 2 HAPB பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். யார் இந்த காமராஜர்? ஏன் இந்த தமிழகமே இன்னொரு காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது? அப்படி அவர் என்னதான் சாதனை செய்துவிட்டார் என்று பார்க்கும் போது யாரும் செய்ய முடியாது என்று கூறிய பல திட்டங்களை செய்து காட்டியவர் காமராசர். அவர் படிக்காத மேதை அல்ல, தமிழகத்தையே படித்த மேதை. ஒரு முறை காமராசர் ஐயா அவர்கள் தூத்துக்குடி சென்று கொண்டிருக்கும் போது கிராம மக்கள் காமராசரை சந்தித்து, எங்கள் கிராமத்திற்கு மின் வசதியே இல்லை, மின்வாரி அதிகாரிகளிடம் கேட்டால் மின்கம்பம் இல்லை என்று கூறுகிறார்கள் ஐயா என்று கூற, காமராசரோ மின் பொறியாளரை அழைத்து என்ன பிரச்சனை என்று கேட்க, மின்கம்பம் வெஸ்ட் பெங்காலில் இருந்து வர வேண்டும் என்று கூறினார். உடனே காமராசரோ கிராம மக்களை பார்த்து, வீட்டிற்கு ஒரு பனை மரம் கொடுப்பீர்களா என்று கேட்க, அந்த பனை மரம் மூலம் கிராம மக்களுக்கு மின்சார வசதி உடனடியாக செய்து தரப்பட்டது. அது மட்டுமல்ல, காமராசர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சர்க்கரை தொழிற்சாலை ஒன்று கூட இல்லாமல் இருந்தது. அதனால் 10 சர்க்கரை தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று கூறி ஜப்பான் நிறுவன உயர் அதிகாரிகள் குழு தமிழ்நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. ஒரு சர்க்கரை ஆலையை அமைக்க 10% தள்ளுபடி வழங்க ஜப்பான் அரசு முன்வந்தது. இதை தமிழக அமைச்சர் குழு காமராசர் ஐயாவிடம் தெரிவித்தனர். அப்போது காமராசர் ஐயா கூறினார், 10 சர்க்கரை ஆலையை அமைக்க 100% தள்ளுபடி கிடைக்கும் அல்லவா, அதை பயன்படுத்தி புதியதாக இன்னொரு சர்க்கரை ஆலையை அமைத்து கொடுக்க சொன்னார். அப்படி கட்டப்பட்டதுதான் மோகன் சாலை. இதே போல திருச்சி பாய்லர் தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், ராணிப்பேட்டை உர தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை, அம்பத்தூர் தொழிற்பேட்டை என பல தொழிற்சாலைகளை ஆரம்பித்து இன்றளவும் பல குடும்பங்களை வாழ வைக்கும் ஒரே தலைவர் காமராஜர் என்று சொன்னால் அது மிகை அல்ல. காமராஜர் ஆட்சி காலத்தில் சுமார் 33,000 ஏரி குளங்கள் சீரமைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகளான அமராவதி அணை, வைகை அணை, மணிமுத்தாறு அணை, மேட்டூர் அணை, பவானி அணை, கோமுகி அணை என பல அணைகளை கட்டி நம் நாட்டின் நீர் ஆதாரத்தையும் விவசாயத்தையும் பாதுகாத்த பாதுகாவலர் பெருந்தலைவர் காமராசர். நம் நாட்டு மக்களின் பொது அறிவை வளர்க்க வேண்டும் என்று தனது ஆட்சி காலத்தில் பல நூலகங்களை திறந்து வைத்தவர் காமராசர். அவரை போற்றும் வகையில் நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் வசதியுடன் கூடிய நூலகத்தை கட்டி வருகின்றார். கரைப்படியாத கரமாக காமராசர் வாழ்ந்தார் என்பதற்கு அவரது வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
காமராசர் ஐயாவிற்கு ஒரு செய்தி வருகின்றது. உங்கள் அம்மா இறந்து விட்டார் என்று பதபதித்து விருதுநகர் வீட்டிற்கு ஓடோடி வருகின்றார் காமராசர். ஈமச் சடங்குகள் எல்லாம் செய்து முடித்த அந்த தொழிலாளி காமராசர் ஐயாவிடம் வந்து காசு கொடுங்கள் ஐயா என்று கேட்க, காமராசரோ பதறி போய் தனது சட்டை பையை எடுத்து பார்க்கிறாங்க. 1 ரூபாய் கூட இல்லை. 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னனுக்கு தன் தாயின் ஈமச் சடங்கிற்கு காசு கொடுக்க முடியவில்லைன்னு கண் கலங்குறாங்க காமராசர் ஐயா. உடனே அவரது நண்பர் பணம் எடுத்து கொடுக்கின்றார். ஆனால் அந்த தொழிலாளியோ வாங்க கொடுத்து விட்டு, காசுக்காக கையேந்தல ஐயா, காமராசர் கையால 1 அணா கிடைத்தா கூட காமராசர் கையால கொடுத்ததுன்னு பொக்கிஷமா வச்சிருப்பேனே, அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என கண் கலங்கிட்டு போனாரு. சொந்தம் என்று எதுவும் இல்லை, தூய மணி மண்டபங்கள் இல்லை, ஆண்டி கையில் கூட ஓடி இருக்கும், அதுவும் உனக்கு இல்லையே என கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் என்றால் அவ்வளவு உன்னதமான தலைவர் கர்ம வீரர் காமராசர். இப்படிப்பட்ட மனிதரை போற்றி புகழவே பேரறிஞர் அண்ணாவளி வந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து நாம் அனைவரும் அவருக்கு விழா எடுத்து கொண்டாடி வருகின்றோம். காமராசர் ஒரு சரித்திரம் அல்ல, சகாப்தம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதை எப்படி பாராட்ட? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் நெளிவில்லாத சுழிவில்லாத 2 கரைக்கு இடையே ஓடுகிற ஆறு போல வார்த்தை பிறழாமல், கருத்து முரண்பாடாமல், அழகிய சொற்களோடு, நல்ல உச்சரிப்போடு, தேர்ந்த பார்க்க குழந்தை, பேச்சில் கிளவி, அற்புதமான முதிர்ச்சியான ஒரு பேர் என்ன? ருவாலி ஹாஷ்டி. சரி, இவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர் யார்? இவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் யாரு? எஸ், உங்க பேர் என்ன? அத பக்கம் திரும்புங்க, இல்ல கைதட்டுங்க. எஸ், காயத்ரி. அம்மாவா டீச்சரா? அம்மாவா? பெருமைக்குரிய, உங்களுக்கு பெருமை இல்லை, இதுக்கு தான் பெருமை. உச்சரிப்பு என்ன உச்சரிப்பு? கிளாசிக் உச்சரிப்பு. எத்தனை விதமான பொருட்கள், அது ஒவ்வொருத்தங்க பேசும்போது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு கவனிச்சுட்டே வருவேன். ஆனா இது பேசுறதை ஹைலைட் பண்ணணும்னா எல்லாமே ஹைலைட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, அதாவது குபேர பொம்மையை வீட்டில் வச்சு காசு நிறைய வரும் நினைக்கிற இந்த மூட பழக்க மக்கத்துல காமராஜர் கையில 1 அணா வாங்கணும்னு கேட்கலாம் பாத்தீங்களா? அதுதான் காமராஜர். எத்தனை குபேரனுக்கு சமம் காமராஜர். அற்புதம், பாராட்டுக்கள். ரைட், அடுத்து இந்த ருவாலியா ஸ்ரீ வந்து மத்திய அரசால் நடத்தக்கூடிய கேந்திர வித்யா பள்ளியில் படிக்கிறாங்க. அது இன்னொன்று முக்கியமான விஷயம். அந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை பள்ளி. அங்கே பெரும்பாலும் சொல்லுவாங்க, அங்கே படிக்கிற குழந்தைக்கு தமிழ் வராது, தமிழ் படிக்க வராதும்பாங்க. உண்மையிலேயே இந்த குழந்தை தான் எடுத்துக்காட்டு. மத்திய அரசால் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த பள்ளியில் நம்மளுடைய மொழியை சிறந்த மொழியாக பேசுதுன்னு சொன்னால் இதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்றுமே இருக்க முடியாது. ஐயா, கேந்திர வித்யாலயா படிக்கிற பிள்ளைகள மத்திய அரசுல வேலை பார்க்கிற அரசு அதிகாரியோட பிள்ளைங்க தமிழ் பேசுறது அவமானம் நினைச்சு ஹிந்தியும் இங்கிலீஷும் பேசும். இது காமராஜர் பேத்தி, தமிழை தான் பேசும், ஆங்கிலம் பேசும், ஹிந்தி பேசும், தமிழை விடாம பேசும். இது காமராஜர் பேத்தி. ஆனா சிறப்பு பாராட்டுகள். இதை தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் எப்பொழுது 4 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு போட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஒன்றும் அதிகமான டிஃபரன்ஸு கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் சம மார்க் இருக்கும்போது அந்த உச்சரிப்பு, அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னதன் அடிப்படையில் தான் இருக்கும் இல்லையா, மற்றபடி ஒன்றும் அதிக வித்தியாசம் இல்லை. இதில் இப்போ 2 கிளாஸ் 2 to 3ல் முதலாம் இடம் எடுக்கிறவர்கள் ராவுல்சியா ஸ்ரீ எஸ் வந்திருக்காங்களா? அவங்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் கபிலேஷ் டி, 2ஆம் இடம் கபிலேஷ் டி. 3ஆம் இடம் கனிஷ்கா கே, 3ஆம் இடம் கனிஷ்கா, கொஞ்சம் விரைவாக வரணும். 2ஆம் இடம் கபிலேஷ் டி, 3ஆம் இடம் முதல் பரிசு. கபிலேஷ் டி 2ஆம் இடம்.